ஸ்க்ரீன் ஷேரிங் பர்மிஷன் மட்டும் தரீங்களா? ஸ்க்ரீன் ஷேரிங் பர்மிஷன் மட்டும் தான். ஜி கொடுத்துட்டேன். ஓகே. தேங்க்ஸ். ஓகே. இன்னைக்கு என்ன அஜெண்டான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, HTML CSSல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. ஓகேவா? அது எதுவும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நாளைக்கு வந்துட்டு விக்கின்னு ஒருத்தர் வந்துட்டு எடுக்கிறாரு போல. நாளைக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே நடத்துவாரு. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா, லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் HTML CSSல வந்துட்டு இது வரைக்கும் நடத்துனதுல வந்துட்டு ஏதாச்சும் டவுட் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்ல. அதெல்லாம் நீங்க வேணா கேளுங்க. நான் வந்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அதாச்சும் ஆன்சர் பண்ணாம இருந்ததுன்னா சாரி. ஓகேவா? கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பேன். அதனால கொஞ்சம் சொல்லாம விட்டுருப்பேன். சாரி. அதை நீங்க வேணா இப்ப கேளுங்க. இப்ப நம்ம டைம் எடுத்து நம்ம வேணா அதை வேணா இப்ப நம்ம அதை கோ த்ரூ பண்ணலாம். ஓகே. அதுக்கடுத்து வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒய் வி ஆர் யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட்னு பார்க்கலாம். ஒய் ஜாவா ஸ்கிரிப்ட்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு டாம்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னா என்னன்னு நான் வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ தரேன். ஓகே. ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்ன, நான் ஒரு இன்ட்ரோ தரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்னதா நம்ம என்ன பண்றோம்னா, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இதை மூணுத்தை நம்ம யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம். ஓகேவா? பேசிக் வெப்சைட் வித் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. இதுதான் வந்துட்டு இருக்கிறதா இது. ஓகே. நான் வந்துட்டு பெருசா ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் அதெல்லாம் நான் வந்துட்டு இன்னைக்கு நடத்தல. அதெல்லாம் நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பா விக்கி நடத்துவாரு. ஸோ இது வந்துட்டு நான் நடத்துறது கண்டிப்பா அதுக்காக என்னது சின்டாக்ஸ் புரியலங்கிறதுக்காக புரியாம இருக்காது. நான் வந்துட்டு ரொம்ப நான் டே டு டே ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணா இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து நான் வந்து டீச் பண்றேன். அதுக்கடுத்து லைக் ஸ்ட்ரக்சரான வேலை நாளைக்கு வந்துட்டு விக்கி கண்டிப்பா நடத்துவாரு. ஸோ நீங்க வந்துட்டு அதுல வந்துட்டு பாத்துக்கோங்க. ஓகேவா? ஷோர். ஓகே. ஓகே. இதுல டவுட். இதுல இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் சொல்லணுமா? ஏதாச்சும் பேசணுமா? ஏதாச்சும் சொல்லணுமா சொல்லுங்க. எஸ், ஒரு டவுட் நான் ஆ கேக்குங்களா? யா ப்ளீஸ் ப்ளீஸ் ஜான். ஆக்சுவலி எனக்கு சாட்டர்டே கிளாஸ் அட்டன் பண்ணேன். சண்டே பாத்தீங்கன்னா எனக்கு லிங்க் அனுப்பல. ஏன்னா குரூப்லயே என்ன ஆட் பண்ணவே இல்லை, நான் நியூன்றதால. ஓகே 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 கிளாஸ் ஓகே டோட்டலா மிஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா என்ன ஓகே நடக்குது, யாரு ஓகே வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க ஒண்ணுமே தெரியாது. நான் எதனா ஓகே பேசலாமா நினைச்சேன். ஓகே ஓகே ஓகே. இருந்தாலும் ஆ நல்லா சைலண்ட்லயே இருந்து. ஓகே ஓகே. நீ குரூப்ல இல்லையா? இல்லையா எஸ். ஜான்? ஓகே ஓகே. இப்பதான் ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிட்டாங்களா? ஆட் பண்ணிட்டாங்களா? சூப்பர் ஆட் சூப்பர். பண்ணிட்டாங்க. ஓகே இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ ஓகே HTML CSS ஒன்று இஷ்யூஸ்ல ஆல்ரெடி கொஞ்சம் பிரைவேட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஓகே கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்கப்புறம் போறது கொஞ்சம் கண்டினியூவா பிடிச்சிக்கிறேன். ஓகே சூப்பர் சூப்பர். அது வந்துட்டு அந்த யூடியூப் இதை வந்துட்டு இதுவும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் என்னது, பின் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நீ பாத்துக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஷூர். ஓகே, ஓகே. ஓகே ஷூர் ஷூர். ஆக்சுவலி என்னன்னா இப்ப பிராக்டிஸ்னா டெய்லியும் பிராக்டிஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஓகே. இருங்க இருங்க நான் வந்துட்டு காமிக்கிறேன். அதாவது இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஸ்வேதா ஏதாச்சும் சொல்றியாமா? எனக்கு கேட்கல. அவங்க ஏதாவது சொன்னாங்களா தெரியாம? ஓகே. 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 இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதாவது இப்போ எனக்கு வந்துட்டு இப்போதான் எனக்கு அந்த ஐடியா கிடைச்சது. அதாவது நான் அட்டன் பண்ண இன்டர்வியூ மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த ப்ராசஸ் அப்படியே தான் இருக்குங்கிறது. ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ப்ரிப்பேர் ஃபார் ஆப்டிடியூட். ஓகேவா? ப்ரிப்பேர் ஃபார் ஆப்டிடியூட். ஏன்னா ஆப்டிடியூட் கோடிங் எல்லாமே சேர்ந்து ஒரே எக்ஸாமா தான் நீங்க எழுத போறீங்க. ஸோ நீங்க வந்து ஆப்டிடியூட்ல நல்ல மார்க் எடுக்கிறது ஈஸியான விஷயம். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆப்டிடியூட் சூப்பரா பண்ணலாம். ஓகே. ஸோ வந்துட்டு ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் ஆப்டிடியூட் ஓகேவா? ஓகே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் இம்பார்ட்டன்டான விஷயம். ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் சால்வ் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் இன் எனி வெப்சைட். ஓகேவா? அதுக்கு அடுத்து இப்ப பாருங்களேன். இப்ப நான் வந்துட்டு யூஸ் பண்ணது கோட் ஷெஃப்ட்னு ஒன்று யூஸ் பண்ணேன். கோட் ஷெஃப்ட் நான் ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. ஓகே. நான் கோட் ஷெஃப்ட்னு ஒன்று இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. இப்ப நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். லைக் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்துட்டு பிகினர் லெவல்ல இருந்தே இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து பிகினர் லெவல்ல இருந்தே இருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரே
ஓகே. இப்போ நான் லாகின்லாம் பண்ணல, நீங்க அப்புறமா லாகின் பண்ணிக்கோங்க. பட் ஆனா என்னன்னா, இப்போ உங்களுக்கு புரியுது இந்த மாதிரி கோட் ஷெஃப்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து ஹேக்கர் ரேங்க் இருக்கும். இந்த மாதிரி இதுல வந்துட்டு இருக்கிறதுலே சின்ன 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 ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண கத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு வந்துட்டு மோஸ்டா நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, அதாவது லாங்குவேஜ் டசன்ட் மேட்டர், என்ன லாங்குவேஜ்ல வேணா நீங்க கோட் பண்ணலாம். பைத்தான்ல கோட் பண்ணலாம். நான் பைத்தான்ல தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், பைத்தான்ல பண்ணலாம். அதுக்கடுத்து ஜாவால பண்ணுவாங்க, சில பேர் சி பிளஸ் பிளஸ்ல பண்ணுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா எது ஈஸின்னு கேட்டீங்கன்னா பைத்தான், கோ வித் பைத்தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். பட் அதுக்கு அதில் தான் போகணுங்கிற ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாது. நீங்க வந்துட்டு பைத்தான் பைத்தான் ஈஸி, ஓகேவா? இது பண்ணுங்க. ஓகே. அதுக்கு அடுத்து என்னது, அதுக்கு அடுத்து இம்பார்ட்டான விஷயம் என்னன்னா ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நல்ல நல்ல ஒரு எட்ஜ் கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். அதாவது ஓகே, ஸோ ஆப்டிடியூட்ல வந்துட்டு சூப்பரா இருக்கிறது ஹையஸ்ட் இதுக்கு எவ்வளோ எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க ஆப்டிடியூட்ல. அதுக்கப்புறம் கோடிங் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரும். அதுல வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க எதை சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க இன்டர்வியூல போகும்போது தான் இந்த மாதிரி, அதாவது இப்போ வந்துட்டு இன்டர்வியூல வந்துட்டு இப்போ நீங்க HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்டர்வியூல வந்துட்டு நீங்க அதை பத்தி பேசலாம். அதாவது நான் வந்துட்டு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்களே பேச ஆரம்பிச்சு அந்த சைட்ல நீங்க வந்துட்டு இன்டர்வியூவை மூவ் பண்ணலாம். ஓகே, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சைட்ல நீங்க மூவ் பண்ணலாம். அதனால HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் அந்த டைம்ல யூஸ் ஆகும். ஓகே. இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ கிளியரா எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் ஏதாச்சும் ஒன்று கிளியரா இருக்கா? மேபி உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சதா கூட இருக்கலாம், நான் மேபி மறுபடியும் ரிப்பீட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் ஸ்டில் ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? நீங்க கிளாஸ்க்குள்ள போலாமா? எஸ் மேம். ஓகே. 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 ஆக்சுவலி ஜஸ்ட் செகண்ட், நான் இப்போ வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று பார்த்தேன். ஆமாண்ணா லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணேன், பட் ஆப்டிடியூட்ல ஒரு கொஸ்டின் கூட வரல. மோஸ்ட்லி லாஜிக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஐ திங்க் த்ரீ ப்ரோக்ராம் அண்ட் SQL பேஸ்ட் queries தான் இருந்துச்சு. ஓகே. அது பேர் என்னது? ஓ, ஆப்டிடியூட் கேட்கலன்னு சொல்றீங்களா? ப்ளீஸ் ஆமா இல்லைன்னு மட்டும் சாட்ல கூட போடுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆமாண்ணா, ஆப்டிடியூட் கொஸ்டின் ஒண்ணு கூட வரல அதுல. ஓ, ஓகே 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 ஓகே. அப்ப எனக்கு தெரியலமா. நீங்க அப்ப வந்துட்டு தினேஷ் ப்ளீஸ் கேளுங்க, சரியா? மேபி நான் வந்துட்டு தப்பா கூட இருக்கலாம், ஏன்னா எனக்கு இருந்துச்சு. உமன் சொன்னபடி பார்த்தா எங்களுக்கு இருந்து அதே மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாரு, அதனாலதான் நான் இப்படி சொன்னேன். ஸோ அதனால ஆஹ் ஸோ அதனால நீங்க வந்துட்டு தினேஷ் நாட்டை கேட்டீங்கன்னா தினேஷ் வில் பி தி பெட்டர் பர்சன். ஓகேவா? தினேஷ் நாட்டை வந்துட்டு கேட்டுக்கோங்க எந்த மாதிரி இருக்கும்ட்டு. ஓகேவா? அதாவது நீங்க லாஸ்ட் சொல்லுமா. டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்லண்ணா. நாங்க ஆ, வந்து மார்னிங்கே வந்து வந்துட்டோம் ஓகே தடம்க்கு. ஓகே. ஆ ஆ ஆ. விஜய் அண்ணா தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, ஆப்டிடியூட் ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்தாரு. ஓகே அவரால் ஓகே எவ்வளவு முடியுமோ ஓகே அவ்வளோ புஷ் பண்ணாரு எங்களை. ஓகே. ஆ ஆனா ஆ ஆ. ஒரு கொஸ்டின் கூட ஆப்டிடியூட் வரல, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா ஆயிருச்சு. ஓகே நாங்க ஓகே வந்து ஆப்டிடியூட் தான் வரும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதான் இருக்கும், சரி ஓகே கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கோடிங் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்துட்டோம். ஓகே ஆனா ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ரவுண்டே அதுல கோடிங் மட்டும்தான் இருந்துச்சு, ஆப்டிடியூட் ஒண்ணு கூட இல்ல. ஓகே ஓகே. புரியுதுமா புரியுதுமா புரியுது. எனக்கு எனக்கு எப்படின்னு தெரியல, ஏன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ரவுண்டு தான் இருந்துச்சு. அந்த ரவுண்ட்லயே என்ன இருக்கும்னா கோடிங், ஆப்டிடியூட் எல்லாமே இருக்கும், லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதனால மேபி மாத்தி இருக்கலாம். ஓகேவா? எனக்கு சரியா தெரியல. நீங்க வந்துட்டு அதனால ப்ளீஸ் நீங்க வந்துட்டு இல்லண்ணா, இந்த இந்த டைம் வந்து அப்படிதான் இருக்குமா இல்ல ஆப்டிடியூட் வருமா, அது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் அதான். நாங்க ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகே 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 ஷோர். நீங்க என்ன பண்ணுங்க, தினேஷ் நாட்டை வந்துட்டு குரூப்ல டெக்ஸ்ட் போடுறீங்களா? குரூப்ல டெக்ஸ்ட் போடுங்க, இல்லை நேர்ல கேளுங்க, என்னன்னா பண்ணுங்க, தினேஷ் நாட்டை கேளுங்க. ஏன்னா தினேஷ் நான் வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு க்ளோஸா ஒர்க் பண்றாரு. ஓகே. நான் வந்துட்டு எனக்கு தினேஷ் நாக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. நானும் வேணா தினேஷ் நாட்டை கேட்டேன்னா நான் சொல்றேன். ஓகேவா? இது ஓகேவா? சரிங்கண்ணா. ஓகே சூப்பர். ஓகே ஷோர். அப்ப வந்துட்டு ஓகே. அதுக்கு அடுத்து உங்களுக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் HTML CSS ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க. யாரும் என்கிட்ட வாட்ஸ்அப்ல எல்லாம் கேட்டீங்க, அதை வந்துட்டு அதை பத்தி பேசணும்னா பேசுங்க. இல்லாட்டி நான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் என்னன்னு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்காக ஏதாவது டவுட் இருக்கா? யாரோ என்கிட்ட கேட்டீங்க. ஹலோ அண்ணா, நான் கோகுல் பேசுறேண்ணா. ஹாய் ஹாய் கோகுல். அண்ணா, எனக்கு நிறைய டவுட் இருக்கு சிஎஸ்எஸ்ல. நான் இப்போ ட்ரைல இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அதை பத்தி பேசுறேன். ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. நோ இஷ்யூஸ். ஓகே. ம். ஓகே. அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஆரம்பிப்போம். ஓகேவா? ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? இன்னைக்கு வந்துட்டு செஷன் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும்போது, ஏன்னா இதே இதை வந்துட்டு நாளைக்கு மறுபடியும் வந்துட்டு இவர் எடுப்பாரு. ஸோ அதனால நான் வந்துட்டு ஒரே இதை வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ
நான் வந்துட்டு நாளைக்கு அவர் நடத்தும் போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இல்லாம நீங்க வந்துட்டு ஓகே இதுதாங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் நீங்க வந்துட்டு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க என்ன இதுங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கோம். ஓகே, வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்? ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்றேன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ப்ரௌசர்ல வந்துட்டு ப்ரௌசர்ல வந்துட்டு ரன் ஆகும். ஓகேவா? ப்ரௌசர்ல ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க? அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல என்ன ஆகும்னா, அதாவது ப்ரௌசர்ல வந்துட்டு ரன் ஆகுது வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்கடுத்து ப்ரௌசர்ல வந்துட்டு ரன் ஆகுது. அதுக்கடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒய் ஜாவா ஸ்கிரிப்ட். அதாவது இப்போ வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் பண்ணோம்ல, நம்ம வந்து HTML CSS யூஸ் பண்ணோம். பட் ஆனா அதுல ஏதாச்சும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருந்துச்சா, நமக்கு வந்துட்டு நம்ம நம்ம வந்து வெப்சைட்ல வந்துட்டு இப்போ நான் இங்க ஒரு வெப்சைட் போறேன். இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஓகே கீக்ஸ் போறேன். கீக்ஸ் போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ நான் இங்க ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியல்ல போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இங்க ஏதோ ஒன்று இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி இங்க ஒன்று நடக்குது. கரெக்டா? இப்போ நான் இங்க ஒரு கிளிக் பண்றேன், இங்க ஏதோ ஒன்று ஆகுது. இங்க நான் கிளிக் பண்றேன், இந்த மாதிரி ஆகுது. ஓகே, இந்த மாதிரி டைனமிக்கா ரெண்டர் ஆகுது இல்ல, இந்த மாதிரி விஷயம்லாம். ஓகே, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு இங்க இவ்வளோ இது இருக்கு, லைன் இருக்கு, இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் இதையும் டெக்ஸ்டையும் நம்மளால உட்காந்துட்டு HTML CSS உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா மோஸ்டா ஒரு ஏபிஐ கால் பண்ணுவோம். ஏபிஐனா என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இந்த பேர்லாம் கொடுக்கும். அதை வந்துட்டு நம்ம இங்க வந்து ரெண்டர் பண்ணப்போம். இதுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். அதுக்கடுத்து இப்ப கிளிக் பண்ணா என்ன நடக்கும்? கிளிக் பண்ணா எனக்கு இந்த பேஜ் லோட் பண்ணு அப்படிங்கறத வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து சொல்லலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப புரிஞ்சா? இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்றோங்கிறது புரிஞ்சா? புரியலண்ணா. ஓகே, என்ன புரியலன்னு மட்டும் சொல்றியா அருண்? நான் ரன் வந்துட்டு ஆகும்னு சொன்னீங்களா, நான் எப்படி ரன் ஆகும்னு தெரியல. அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. அது எப்படி ரன் ஆகுங்கிறதுலாம் அதெல்லாம் அது தெரியும். அதை நான் சொல்றேன்டா எப்படி ரன் ஆகுங்கிறது. அதை நான் வந்துட்டு அது எப்படி நடக்குங்கிறது நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, மற்றபடி எதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோங்கிறது கிளியரா? அது எப்படி ரன் ஆகுங்கிறதுலாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, ஆ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுங்கிறது கிளியரா அருண்? எதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோங்கிறது கிளியரா? ஆக்சுவலா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிளிக் பண்ணாலுமே அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து விஷுவல் ஆகுது. அதுதானே சார் சொல்றீங்க நீங்க? இல்ல ஜான். இப்போ வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இப்ப பாரு, இப்போ ஒரே செகண்ட். நம்ம ஆல்ரெடி பண்ண ஏதாச்சும் ஒரு வெப்சைட். இது வந்துட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, ஓகே. ஓகே, இங்க பாரு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 4 கார்டு நம்ம ரெடி பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு 4 கார்டுலயும் நம்ம வந்துட்டு ஒரே பேர் கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு ஒரு வெப்சைட்ல வந்து 4 கார்டு தான் இருக்குமா? ஒரு 150 கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு HTML CSS டெவலப்பர் உட்காந்துட்டு 150 கார்டுக்கும் உட்காந்துட்டு அந்த ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த பட்டன் நேமு, இதை உட்காந்து நீ வந்து HTML CSSலயும் உட்காந்து டைப் பண்ணிட்டே இருந்தனா எவ்வளவு நேரம் ஆகும் மட்டும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? டைம் அதிகமா இருக்கும். டைம் அதிகமா இருக்குமா? எக்ஸாக்டா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரிலாம் பண்ணாம நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணுவோம். அந்த ஏபிஐ என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ஒரு 150 கார்டு இருக்குன்னா அந்த 150 கார்டுல என்னென்ன எழுதணும் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அந்த வர்ற ரெஸ்பான்ஸை வந்துட்டு நம்ம HTML எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஒன் ஆஃப் மெயின் யூசஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்ப புரிஞ்சா இப்ப என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆனா இப்ப நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க போறது இல்ல. நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது இப்போ வந்துட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்? இப்போ வந்து ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒன்று சொல்றேன். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுவேன். இங்க வந்து கிளிக் பண்ணோம்னா இங்க தோனிங்கிறத வந்துட்டு மாறிட்டு எனக்கு வந்து வேற ஒரு பேர் வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இப்போ கிளியர்ல சார். இப்போ நான் சொன்னது கிளியரா? அண்ணா கிளிக் பண்ணா மாறும்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி அது நம்ம மாத்தலாம். இல்ல மாத்தலாம். சப்மிட் பண்றது மாதிரி யூஸ் பண்ணுவோமா அத? அதான் இங்க பாருங்களேன். அதாவது நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணுமா அப்படிதான் யூஸ் பண்ணுமாங்கிறது இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம சப்மிட் பட்டனா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு என்ன பட்டனா வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சும்மா ஒரு இப்போ வந்துட்டு நான் ஹோவர் பண்ணா ஒண்ணு மாறணும் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஓகே,
ஆனா ஓகே. அது சொல்லல. நான் இப்ப அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும்ல. ஆமா, அந்த மாதிரி எக்ஸாக்டா. வருமா? அந்த மாதிரி இதுக்கும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாமா? எக்ஸாக்டா யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு லிங்க் டேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏல வந்துட்டு லிங்க் டேக் போட்டு href is equal to போட்டு நம்ம இன்னொரு HTML பேஜ் ரிட்டர்ன் பண்ண போறோம்னா அந்த HTML பேஜோட நியூ டாட் HTMLங்கிற பார்த்து கொடுத்தோம்னாலும் போகும்ல. அதுவும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம். கரெக்ட் தான். ஓகேண்ணா. ஓகே, இப்போ உனக்கு டவுட் கிளியர் ஆச்சா இல்ல நான் வந்துட்டு வேற ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா? இல்ல நான் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நான் கூகுள் பண்ணியே காமிக்கிறேன். ஓகேவா, அதுலயே நல்லா இருக்கும். document. இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு HTML கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அங்க இருந்து நம்ம எல்லாமே JS. ஓகே ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்துட்டு சும்மா எதுவுமே பண்ண போறதில்ல. ஒரே ஒரு H1 டேக் கொடுக்க போறேன். H1 டேக் கொடுத்து ஆஃப் திஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்றேன். அடுத்து நான் வந்து ஒரு பட்டன் கொடுக்க போறேன். பட்டன். ஓகே, பட்டன் click me to call a JavaScript அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது வரைக்கும் கிளியர்ல. இப்போ நான் என்ன பண்றேங்கிறது கிளியர்ல எல்லாருக்கும்? எஸ் அண்ணா. ஓகே, சூப்பர். எனக்கு மேல வந்து உன்னை மறைக்கிறதுனால நல்லா இருக்கும். ஓகே, இதோ இப்போ இது கிளியர்ல. இப்போ நான் என்ன பண்றேங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்னோட ரெக்குயர்மெண்ட் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இது நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுவேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகணும்னா இந்த ஹெட்டிங் ஆஃப் திஸ் வெப்சைட்னு இருக்கா, அதை வந்துட்டு நான் வந்து மாற்ற போறேன். அதை வந்துட்டு நான் மாத்திட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கால்டு அப்படின்னு நான் இதை மாற்றணும். ஓகேவா, இதுதான் என்னோட ரிக்குயர்மெண்ட். இது வந்துட்டு சும்மா ஒரு பேசிக்கான இது. ஓகே, இது வந்து எப்படி பண்ணலாம் நான் வந்து சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத காமிக்கிறேன். ஓகேவா, ஜாவா ஸ்கிரிப்டை வந்துட்டு ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம வந்துட்டு எங்க வந்துட்டு நான் வைக்கணும்னு சொல்றேன். ஸ்கிரிப்டுக்காக நான் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும்னு சொல்றேன். அதாவது ஹெட்லியா பாடிலியா எங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க யாராச்சும் ப்ளீஸ். நம்ம வந்துட்டு ஸ்கிரிப்டுக்காக ஹெட்ல வந்துட்டு டைப் பண்ணுமா இல்ல பாடியில டைப் பண்ணுமா? பாடியோட எண்டு. பாடியோட எண்டு. ஓகே, எண்டு. ஓகே, சூப்பர். ஏன் யாராச்சும் சொல்றீங்களா? ஏன் பாடியோட எண்ட்ல எங்க 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 டைப் பண்ணாலும் ஒர்க் ஆக போகுது. பட் ஏன் நம்ம வந்து பாடியோட எண்ட்ல பண்ணணும்? ஏன்னா இப்ப நம்ம HTMLன்றது லைன் பை லைனா ரன் ஆகக்கூடியதுன்னா, அப்படி லைன் பை லைனா ரன் ஆகும்போது ஸ்டார்டிங்கே நம்ம இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா அது வந்து இப்போ இந்த HTML கண்டென்ட் அதெல்லாம் ஒழுங்கா காமிக்காது. அதுக்கு லோட் ஆகுது, டைம் ஆகும். கரெக்ட், எக்ஸாக்ட். சூப்பர் time. சூப்பர் சூப்பர் சூப்பர். யா, ஓகே, சூப்பர், கரெக்டா சொல்லுங்க. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கடைசியில நான் என்ன பண்றேன், ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்னு நான் ஒன்று எழுதுறேன். ஓகேவா, ஸ்கிரிப்ட் டேக் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு வாரம் யூஸ் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம்னா தனியா இங்க வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதிட்டு அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை நான் இங்கே இம்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா நான் இங்கேயே வந்துட்டு நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஓகேவா, ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கேயே எழுதுறதுக்கு எப்படின்னா இங்க வந்து சும்மா ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். அதுக்கடுத்து அதுக்கடுத்து இப்போ சின்டாக்ஸ்லாம் பார்க்காதீங்க, நான் அப்புறமா சொல்றேன். ஓகேவா, ஃபங்க்ஷன் console.log ஓகே, இப்படி நம்ம எழுதலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு, அதாவது உங்களுக்கு என்ன புரிஞ்சு, அதாவது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு HTMLலயே எழுதலாங்கிறது புரிஞ்சு கரெக்டா? நீங்க வந்துட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் புரிஞ்சான்னு நான் கேட்கல. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு HTMLலயே எழுதலாம், இது புரிஞ்சுல? ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு வேயும் இருக்கு. இன்னொரு வே என்ன பண்ணலாம்னா இங்க
ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்றேன். ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சின்னு ஒன்று கொடுக்குறேன். எஸ்ஆர்சின்னு கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ன்னு நான் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஓகே இதில் வந்துட்டு எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சூப்பர். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், ஓகே இப்போ நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேரியபிள்ஸ்னா என்ன நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒன்று நம்ம வேர் ஏ இஸ் வேர் வேரியபிள் 1 இஸ் ஈக்குவல் டு 1 இப்படின்னு நம்ம எழுதலாம். இல்லைன்னா நம்ம லெட் வேரியபிள் 1 வேரியபிள் 2 இஸ் ஈக்குவல் டு 2 இப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி கான்ஸ்ட் வேரியபிள் 3 இஸ் ஈக்குவல் டு 3 இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வேரியபிள்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேண்ணா, இதெல்லாம் சரிண்ணா, வேருக்கும் லெட்டுக்கும் கான்ஸ்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். வேர் லெட்டு கான்ஸ்ட், வேர் லெட்டு கான்ஸ்ட், வாட் ஆர் தி டிஃபரன்சஸ்? ஓகே, இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஸோ ஓகே வேர் லெட், வேர் அண்ட் லெட் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, ரெண்டுமே do the same method, same as ஒரே இதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. சேம் as let, சேம் as var. ஓகே, இப்போ வந்துட்டு நான் அது என்னங்கிறது நான் அப்புறமா சொல்றேன். இப்போ வந்து கான்ஸ்ட் என்ன பண்ணும்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போறோம். அந்த வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு அந்த எப்பயுமே மாறவே மாறாது. இப்போ வந்துட்டு பை, இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் பைன்னு ஒன்று கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பையோட வேல்யூ 3.14. அந்த 3.14 வேல்யூ என்னைக்காச்சும் மாறுமா? மாறவே மாறாது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த இதை நம்ம சேஞ்சே பண்ண போகுது இல்லை. பைங்கிற வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண போறோமா, இல்ல பை இஸ் ஈக்குவல் டு பை பிளஸ் பை அந்த மாதிரி ஆட் பண்ண போறோமா? எதுவுமே பண்ண போகுது. அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்க வந்து லெட். ஓகே, லெட்னா லெட் அண்ட் வேரியபிள். லெட் வேருங்கிறது வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா 1995 வந்து 2016 வரைக்கும் நம்ம என்ன, அதாவது இந்த ப்ரௌசர்ஸ்ல வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வேருங்கிற ஒரே ஒரு இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லெட்டுங்கிறதும் கிடையாது, கான்ஸ்ட்ங்கிறதும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க, அதாவது இது வந்துட்டு ரொம்ப கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டும் கொண்டு வந்தாங்க, கான்ஸ்டும் கொண்டு வந்தாங்க. லெட்டு வந்துட்டு எதுக்குன்னா சேஞ்ச் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸ்ட் வந்துட்டு சேஞ்சே ஆகாது நம்ம முடிவு பண்ணோம்னா கான்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ பேசிக்கலி வேரும் லெட்டும் ஒன்று தான். ஆனா இதே இது உங்களோட நீங்க பண்ற ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ப்ரௌசர்ல வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, வேர் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா எல்லா ப்ரௌசர்லயுமே லெட் வந்துட்டு சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இது கிளியரா? கான்ஸ்ட் லெட் வேர் இதோட இது எதுக்குன்னு புரிஞ்சிச்சா? இது புரிஞ்சா ப்ளீஸ் எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க. புரியலன்னு சொல்லுங்க. புரியலன்னு சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஓகே சூப்பர். ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஓகே இப்போ வந்துட்டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்னன்னு, ஓகேவா, அதாவது இருக்கிற எல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கிற எல்லா HTML-மே ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலா நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு இது பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து போவோம். ஓகேவா, நான் இங்க வந்து சும்மா ஒரு டிவ் போட்டுக்கிறேன். டிவ் போட்டு அந்த டிவ் கூட நான் இதை வைக்கிறேன். ஓகேவா, இது உங்களுக்கு புரியும்ல, இது பண்றது தப்பு இல்லைன்னு தெரியும்ல. டிவ்க்குள்ள போட்டு பண்றது கரெக்ட் தானே? இது நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோமா இல்லையா? இந்த மாதிரி பண்ணலாம் தானே? இது எனக்கு ப்ளீஸ் எஸ் ஆர் நோ பண்ணலாம். ஓகே சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபங்க்ஷன் ஆன்லோட். இப்போ நான் பண்றதை வந்துட்டு நீங்க நான் சொல்றதை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க என்ன பண்றேங்கிறத. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபுல்லுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த கோட் ஃபுல்லா. ஓகேவா, ஆனா இப்போ வந்துட்டு நான் உங்களை ஃபோக்கஸ் பண்ற சொல்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இங்க console.logன்னு இருக்கு பாத்தீங்களா? console.logங்கிறது தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். கன்சோல்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். கன்சோல்ல வந்துட்டு நம்ம லாக் பண்றோம், அதுதான் அர்த்தம். ஓகே, கன்சோல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்பெக்ட்ல நம்ம இங்க கன்சோல்னு போறோமா, இதுதான் கன்சோல். இந்த கன்சோல்ல நம்ம எதையாச்சும் லாக்னா பிரிண்ட்னு அர்த்தம்.
நம்ம எதையாச்சும் பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அது பேரு console.logன்னு கொடுத்தோம்னா பண்ணலாம். இது ஓகேவா? இது கிளியரா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், hello from onload function. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் ஒரு இந்த 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 டாக்குமெண்ட் நம்ம வந்துட்டு மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்றேன். நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுல கன்சோல்ல வந்துட்டு ஏதாச்சும் வருதான்னு நம்ம பார்ப்போமா? ஓகே, எதுவுமே வரல. கரெக்டா? எதுவுமே வரலையா? ஆக்சுவலி வராது. ஏன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் எங்கேயுமே நம்ம கால் பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், பாடியில ஆன்லோட்னு கொடுத்தா வருதா, ஆன்லோட்னு கொடுத்துட்டு இங்க நான் வந்துட்டு ஆன்லோட்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆன்லோட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, onload function நேம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு onload function ஆஃப். அதாவது இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இந்த பாடிங்கிற ஒரு டேக் வந்துட்டு லோட் ஆகும்போது இந்த onload ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இது கிளியரா? இது கிளியரா? இப்போ என்ன பண்றேங்கிறது, இந்த onloadங்கிறது வந்து ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சாரி, ஆக்ஷன்ஸ் இல்ல, ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட், அதாவது கிளிக்குங்கிறது ஒரு ஈவெண்ட். இதுங்க ஏதோ சாட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, எஸ்ன்னு சொல்லுவீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதெல்லாம் பெரிய ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது ஈவெண்ட்ஸ்னா, அதாவது கிளிக்குங்கிறது ஒரு ஈவெண்ட், ஆன்லோடுங்கிறது ஒரு ஈவெண்ட், ஒரு ஹோவர் பண்றோம், ஒரு எலிமெண்ட் மேல ஹோவர் பண்றேன்னா அது வந்து ஒரு எலிமெண்ட், அது வந்து ஒரு ஈவெண்ட். இந்த மாதிரி எக்கச்சக்க ஈவெண்ட் இருக்கும். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணா, உங்களுக்கு அதாவது தேவைப்படும் போது நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஆன்லோட். இது கிளியரா இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேங்கிறது இங்க கிளியரா? ஆன்லோட் இந்த ஃபங்க்ஷன், அதாவது லோட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்றேன். இது வரைக்கும் கிளியரா? இது கிளியரா? ப்ளீஸ் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. கிளியர் இல்லைன்னா கிளியர் இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சா? அண்ணா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஓகே, ஓகே. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே சாட்ல வந்துட்டு கிளியர் கிளியர். ஓகே, ஓகே. இப்போ வந்துட்டு ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் என்ன பண்றேன், ஒரே செகண்ட். இப்போ நான் இதை வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்றேன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லோட் ஆகுதுன்னு அர்த்தமா? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லோட் ஆகும்போது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து லோட் ஆகும்போது நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அதை நான் எப்படி பண்ணலாம்னா, அதுக்கு வந்துட்டு ஆன்லோடுன்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஓகே, அதாவது ஆன்லோட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஆன்லோட்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த HTML டாக்குமெண்ட் லோட் ஆகும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்றோம், HTML சொல்றோம். ஓகேவா? அதாவது இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாடிங்கிற டேக் வந்துட்டு லோட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கும்னு நம்ம பார்ப்போமா? இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம இங்க இம்போர்ட் பண்றதுனால ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ல போய் பார்த்தா கண்ட்ரோல் F இங்க இருக்கா? இங்க இருக்கா? புரிஞ்சு போச்சா? ஓகே, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப இப்ப வந்துட்டு நான் இப்ப இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிறேன். இல்ல, இப்ப இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிறேன், கன்சோல் போய் பார்க்குறேன், ஹலோ ஃப்ரம் ஆன்லோட் ஃபங்க்ஷன்ங்கிறது இருக்கு. கரெக்டா? இதுக்கு முன்னாடி வாட்டி இல்லை. இதை நான் இப்ப ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்னதான் இங்க வந்துட்டு ஆன்லோட் ஃபங்க்ஷன் ஒண்ணு இருந்தாலும் இப்ப அங்க வராது. இப்ப நம்ம எத்தனை வாட்டி நான் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் வரல. பாத்தீங்களா? இப்ப புரியுதா? இப்ப அந்த ஆன்லோட் என்ன பண்ணுதுங்கிறது. ஓகே, இது கொஞ்சம் அன்கிளியரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஆன்லோட ஃபர்ஸ்ட் விட்டுறேன். ஓகே, ஆன் கிளிக்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஆன் கிளிக். ஓகே, ஆன் கிளிக்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஆன் கிளிக்குங்கிறதுல வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 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 பாருங்க, இப்ப எதுவுமே வரல. ஓகே, இப்ப நான் இதை கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணும்போது நீங்க கன்சோல்ல பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆச்சா? இப்ப புரியுதா? இப்ப என்ன, அதாவது ஈவெண்ட்ஸ்னா என்னன்ட்டு, அதாவது இப்ப லோடிங், இந்த மாதிரி கிளிக்கிங், ஹோவரிங், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இது கிளியரா? எஸ். ஓகே, எஸ் ஓகே. அண்ணா இப்ப புரியுது. இப்ப புரிஞ்சா? ஓகே, சூப்பர். இப்ப டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, அதாவது HTML டாக்குமெண்ட் ட்ரீ ஆப்ஜெக்ட், அதாவது இருக்கிற எல்லா HTML-மே இப்படிதாண்டா இருக்கும். ஓகேவா? இப்படிதான் வந்துட்டு என்னது ரெடியா இருக்கும். எல்லாமே ஒரு ட்ரீயா நம்ம வந்துட்டு இருக்கிற எல்லா HTML-யும் நம்ம வந்து ஒரு ட்ரீயா நம்ம வந்து வரைஞ்சிடலாம். ஸ்டார்டிங் டாக்குமெண்ட்,
ஹெச்டிஎம்எல் அதுக்கு அடுத்து. ஹெச்டிஎம்எல்க்கு அடுத்து ஹெட்டு பாடின்னு பிரியுது. பாடிக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கலாமா, பாடிக்குள்ள 10 டிவ் இருக்கலாம், அந்த 10 டிவ்வுக்குள்ள ஒரு 10 டிவ் இருக்கலாம். இதான் ஒரு டிவ்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள ஒரு டிவ், அந்த அந்த டிவ்வுக்குள்ள ஒரு டிவ், இந்த மாதிரி இருக்கலாமா. ஸோ என்னன்னா, நம்ம இருக்கிற எனி ஹெச்டிஎம்எல் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலா நம்ம வந்துட்டு காமிக்கலாம். அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து பண்ணுவோம். ஓகே, இது புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் நம்ம வந்துட்டு ஒரு ஹெச்டிஎம்எல். இது புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆன் கிளிக்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கன்சோல் டாட் லாக் ஆஃப் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஒரே கெட் எலிமெண்ட் பை ஓகே. இப்ப பாருங்களேன், இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் இங்க வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் ஹெச்டிஎம்எல். இது என்ன பண்ணுது, நீங்க வந்துட்டு வெறுமை இங்கிலீஷ்ல தானே இருக்கு. இந்த இங்கிலீஷை நீங்க படிச்சு எனக்கு யாராச்சும் சொல்லுங்களேன், இது என்ன பண்ணுதுன்னு மட்டும். இப்ப இது என்ன பண்ணுதுங்கிறத மட்டும் யாராச்சும் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. நீங்க சொல்ல வேணா, கெஸ் பண்ணுங்க ப்ளீஸ். கெஸ் பண்ணி யாராச்சும் சொல்லுங்க இது என்ன பண்ணுதுங்க. இந்த ஐடியை வச்சு எலிமெண்ட் கெட் பண்ணுங்க. எக்ஸாக்டா. அதாவது இப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹெச்டிஎம்எல்னு ஏதாச்சும் ஒரு ஐடி இருக்கான்னு பார்க்கும். ஓகேவா, நம்மளோட ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஐடி இருக்கா, இங்க இங்க இருக்கா இந்த ஐடி. இந்த ஐடியை என்ன பண்ணும்னா, அந்த ஐடியில இருந்து கீழே இருக்கிற எல்லா, அதுக்கு கீழே இருக்கிற எல்லா இதையுமே, அதாவது இருக்கிற எல்லா டேக்ஸையுமே அது வந்து டிஸ்பிளே பண்ண போகுது. அதுதான் இந்த இது. ஓகேவா, இப்போ நான் கிளிக் பண்றேன். இங்க என்ன பாருங்க, ஹெச்டிஎம்எல் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஹெச்டிஎம்எல், அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹெட் ஃபர்ஸ்ட் இருக்கு, பாடி இருக்கு. ஹெட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு, நம்மளோட அப்படியே நம்மளோட இது ஃபுல்லா கிளியரா பக்காவா தெரியுதா. இதுதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வேற எதுவுமே இல்லை, இதுதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். கிளியரா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னா என்னங்கிறது கிளியரா, ரொம்ப ஹை லெவல்ல சொல்றேன். இதுதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். கிளியரா கிளியரா ப்ளீஸ் சொல்லு. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னா எதுவுமே இல்லை, ஹெச்டிஎம்எல் தான். ஆனா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹெச்டிஎம்எல், அவ்வளவுதான். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுவோம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலா யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இது கிளியரா ப்ளீஸ்? எஸ் ஆர் நோ? ஓகே, கிளியர் மேம். சூப்பர் 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 சூப்பர். புரியலன்னா நீங்க மறுபடியும் சொல்லுங்க, ஸ்டார்ட் வந்துட்டு. எஸ், ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட இதை வந்துட்டு நம்மளோட ரெக்குயர்மெண்ட் மட்டும் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க வந்து ஹெலோ ஹெட்டிங் ஆஃப் திஸ் வெப்சைட்னுங்கிறது வந்து எனக்கு எப்படி மாறணும்னா, ஹெலோ ஃப்ரம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் வந்து போட போறேன். எனக்கு இங்க போட்டது பிரச்சனை இல்லை, எனக்கு இங்க போடணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ நமக்கு எப்படி எப்படி ஆன் கிளிக்ல எப்படி ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு கொடுக்க போறேன். ஐடின்னு கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல்ல நம்ம இந்த ஹெட்டிங் ஆஃப் திஸ் வெப்சைட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், யாராச்சும் எனக்கு ஐடியா சொல்லுங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஹெச்டிஎம்எல் டேக் ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணேன், கெட் எலிமெண்ட் ஆஃப் ஐடின்னு கொடுத்து நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி எனக்கு இப்போ வந்துட்டு இந்த ஹெட்டிங் ஆஃப் திஸ் வெப்சைட் அது மட்டும் டிஸ்பிளே ஆகணும்டா. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு வந்துட்டு யாராச்சும் கெஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ், கெஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி தான் யூஸ் பண்ண போறேன். ஆனா இங்க வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஐடி இருக்கா, இப்போ நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணா எனக்கு இந்த ஹெட்டிங் ஆஃப் திஸ் வெப்சைட் அது வந்து எனக்கு தெரியணும், அதை நான் வந்து பார்க்கணும், அதை மட்டும் நான் எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த H1 டேக் மட்டும் நான் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்களேன். நான் H1 டேக்ல ஏதாச்சும் ஐடி கொடுக்கலாம். ஓகே ஓகே, இங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஐடி கொடுத்துட்டு ஐடி இஸ் ஈக்குவல் டு H1 டேக்னு கொடுத்துறேன். ஹெச் ஒன் டேக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் H1 டேக்னு கொடுத்துட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் H1 டேக் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இதை வந்துட்டு நான் கன்சோல் ஸ்டேட்மெண்ட்லயும் போட்டு பார்ப்போமா. கன்சோல் டாட் டாக் ஆஃப் இது நம்ம பண்ணி பார்ப்போமா என்ன ஆகுதுன்ட்டு.
பாருங்க கரெக்டா HTML அந்த H1 டேக் மட்டும் வந்துருச்சா? இது கிளியரா? இது எப்படி வந்துச்சுங்கிறது கிளியரா? ப்ளீஸ் சொல்லுங்க. புரியலன்னு சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். புரிஞ்சா இது எப்படி நடந்துச்சுங்கிறது? புரியலன்னா ப்ளீஸ் வாயை தந்து சொல்லுங்க, அப்பதான் எனக்கு புரியும். உங்களுக்கு புரியலங்கிறது அதுக்காக நான் கண்டிப்பா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ணா ஒரு வாட்டி சொல்லுங்களேன். ஓகே ஓகே, இங்க பாருங்க. அதாவது இப்போ வந்துட்டு இதே ஒரே செகண்ட், இது எப்படி எடுத்தேங்கிறது புரிஞ்சா? இந்த மேல இருக்கிற இந்த இதை நான் எப்படி எடுத்தேங்கிறது, இந்த ஹோல் HTML எப்படி எடுத்தேங்கிறது புரிஞ்சா? இங்க இந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ஓகே. அதாவது இப்ப டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அது என்ன தெரியுமா பண்ணணும்? அதாவது இந்த நம்மளோட HTML-க்குள்ள போயிடும். HTML-க்குள்ள போயிட்டு இங்க நம்ம என்ன ஐடி கொடுக்குறோமோ H1 டேக்னு கொடுத்துருக்கோம்னா, இங்க HTML ஃபைல்ல H1 டேக்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். H1 டேக் இருக்கு, அந்த அந்த ஒரு ஐடி இருக்கு. அந்த ஐடி இருந்தா அது என்ன பண்ணும்னா, அந்த ஐடியில அந்த ஐடி வந்துட்டு எந்த டேகோட அசோசியேட் ஆயிருக்கோ அந்த மொத்த டேகையும் டிஸ்பிளே பண்ணிடும். அந்த மொத்த டேகையும் இங்கே டிஸ்பிளே பண்ணும். அதுதானே இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. அவ்வளவுதான். இது கிளியரா? இப்ப கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம என்ன டேக் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொடுக்குறோமோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு அந்த டேக் HTML-ல இருக்கான்னு சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணிட்டு அந்த டேகை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. கிளியரா? ப்ரோ கன்சோல்ல கிளியர் பண்ணிட்டு திரும்ப கொடுங்களேன். ஓகே ஓகேவா? இப்ப கிளியரா? இந்த இந்த இது ஆக்சுவலா மட்டும் ப்ரோ இப்போ நீங்க அதுக்கு முன்னாடியுமே நீங்க கன்சோல் லாக்ல வந்து பாத்தீங்கன்னா HTML கொடுத்துருக்கீங்க. ஆமா. ஓகே. இப்ப அந்த HTML வேணா ரிமூவ் பண்ணுங்க. இங்க பாருங்க, மேல HTML கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமா HTML கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப தெரியுதா? இப்ப உங்களுக்கு தெரியுதா இது மட்டும்தான் இருக்குங்கிறது? ஓகேவா? இப்ப வந்துட்டு நான் இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இப்ப வந்துட்டு HTML-ல வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு என்ன பண்ணுது, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு H1 டேக்னு ஏதாச்சும் ஒரு டேக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. செக் பண்ணும்போது இந்த டேக் இங்க இருக்கிற H1 டேக் இருக்கு இந்த ஐடியோட அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டு இந்த H1 டேக அப்படியே இங்க டிஸ்பிளே பண்ணுது. இது கிளியரா என்ன பண்றேங்கிறது? அண்ணா ஆனா வந்து கீழே இருக்க அந்த கிளிக் மீயும் தானே அது நம்மளுக்கு ஷோ ஆகுது. அது நம்ம கொடுக்கவே இல்லையே. எங்கம்மா? இல்ல நீ இது பார்க்காத இந்த சைடை விட்டுரு. ஓகேவா? எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த கன்சோலை மட்டும் பாரு. கன்சோல்ல நான் என்ன பிரிண்ட் பண்றேங்கிறத மட்டும் பாரு. சரியா? ஓகேண்ணா. ஓகேவா? அதாவது இப்போ வந்துட்டு நம்ம ஏன்னா இன்னும் நம்ம வெப்சைட்ல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க console.logன்னு இருக்கு பாத்தியா? console.log என்ன பண்ணும்னா பிரிண்ட் மட்டும் தான் பண்ணும், வேற எந்த சேஞ்சஸுமே பண்ணாது. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் பண்றேன். இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் H1 டேக். H1 டேக்ல என்ன இருக்கோ, இந்த ஐடியில என்ன இருக்கோ அதை வந்துட்டு நீ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்ப பிரிண்ட் ஆயிருக்கா? இது கிளியரா? இப்ப கிளியர் இல்ல? கிளியர் அண்ணா. ஓகே சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது 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 பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஈஸி தான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதே இதுதான். இப்ப டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் H1 tag டாட் இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இன்னர் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெலோ ஃப்ரம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போமா? அதுக்கடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன என்ன ஆகும்னு. சொல்லு சிவகுமார். இப்ப இதுல வந்து இப்ப கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு சொன்னோன்னா H1 டேக் வருது இல்லைன்னா? ஆமா. இப்ப எனக்கு அந்த H1 டேக் இல்லாம அதுக்குள்ள இருக்க உள்ள வேல்யூ மட்டும் அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஷோ ஓகே பண்றது. ஓகே ஓகே இப்போ ஓகே சூப்பர். இப்போ அதுக்கு நீ என்ன பண்ணலாம்னா டாட் இன்னர் டெக்ஸ்ட். இப்போ இங்க பாத்தியா டாட் இன்னர் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஹெட்டிங் ஆஃப் திஸ் வெப்சைட் அப்படிங்கிறது மட்டும் வருதா? அதாவது டாட் இன்னர் டெக்ஸ்ட் என்ன பண்ணும்னா இந்த டேகுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட், அதான் இன்னர் டெக்ஸ்ட்ங்கிறது அப்படியே கிளியரா இருக்கு. அதாவது டேகுக்குள்ள என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணு, டேகுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணு, அதுதான் இன்னர் டெக்ஸ்ட். ஓகேவா? இப்ப புரிஞ்சாடா? ஓகே. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இன்னர் டெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கிறது எல்லாரும் கிளியரா? ப்ளீஸ்
எல்லாரும் சொல்லுங்க இன்னர் டெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கிறது கிளியரா? எஸ்ண்ணா கிளியர். ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு இப்ப ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இங்க எப்படி தெரியுமா மாத்தணும்? எதுவுமே இல்லை, சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட். ஓகே, இதை நான் ரிமூவ் பண்ணேன். ஓகே, இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு டாக்குமெண்ட் டாட் இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை h1 tag டாட் இன்னர் டெக்ஸ்ட். இந்த டேகோட இன்னர் டெக்ஸ்ட் என்ன? Heading Heading of this this website. website. ஓகே, எக்ஸாக்டா அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹெட்டிங் ஆஃப் திஸ் வெப்சைட் இருக்கா இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம இந்த ஹெட்டிங் ஆஃப் திஸ், இப்போ நம்ம வந்துட்டு அந்த இன்னர் டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண போறோம். ஓவர் ரைட் பண்ணும்போது நம்ம வேல்யூ என்னன்னா பண்ணலாம், ஹலோ ஃப்ரம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், கிளிக் பண்ண போறேன், ஹலோ ஃப்ரம் ஜாவா ஸ்கிரிப்ட்னு வந்துருச்சா? சிம்பிள், அவ்வளவுதான். கிளிக் பண்றேன், ஹலோ ஃப்ரம் ஜாவா ஸ்கிரிப்ட்னே இருக்கும். முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான் பாயிண்ட். கிளியரா? இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரொம்ப பேசிக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் இது. ஓகேவா? அதுக்கடுத்து நான் வந்துட்டு சின்டாக்ஸ் அதெல்லாம் நான் நடத்தல, எனக்கு தெரியும். ஓகே, ஏன்னா நாளைக்கு வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸ் தான் ஒருத்தர் எடுக்க போறாரு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அவர் கண்டிப்பா அதெல்லாம் நடத்துவாரு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் இப்போ எதுக்காக இதை எடுத்தேன்னா, இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க போயிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவர் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்களா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு அவ்வளவுதான் எடுக்க போறேன். இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் நீங்க வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அவர் நடத்தும் போது உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிளியரா இருக்கும், அவருக்கும் ஈஸியா இருக்கும் நடத்துறதுக்கு. நீங்க உங்களுக்கும் அவர் நடத்தும் போது ஓகே நம்ம இதுதான் நேற்று பார்த்தோம் அப்படிங்கிறது ஐடியா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க நான் சொல்றதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. என்னன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு வந்து நீங்க ரொம்ப நேரம்லாம் பண்ணணும், ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஓகேவா? சொல்றது நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, இதெல்லாம் மட்டும் பண்ணுங்க. வேரியபிள்ஸ்னா என்ன? வேரியபிள்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். நீங்க வந்துட்டு எந்த வெப்சைட்ல வேணாலும் போய் பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் பாருங்க, டேட்டா டைப்ஸ். அதுக்கு அடுத்து இஃப் கண்டிஷனு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து லூப்பிங். ஓகே, லூப்பிங். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இப்போ நான் நடத்தின டாம் அதில் வந்துட்டு இன்னும் நிறையா இருக்கு. இந்த 5 மட்டும் ஒன்னொன்னுத்துக்கும் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி சும்மா ஒரு ஓவர்வியூ கத்துக்கோங்க. ஆனா எல்லாரும் மறக்காம பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேவா? இதை மட்டும் பண்ணிட்டு நாளைக்கு அவர் நடத்துற கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் பண்ணிட்டு போறீங்களா? ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகேண்ணா. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுக்கு அடுத்து நம்ம டவுட் மட்டும் பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது ஜென்ரலா இருந்தாலும் கேளுங்க. அதுக்கு அடுத்து முடிச்சுக்கலாம் கிளாஸ். ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, டவுட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு மோஸ்டா டெக்ஸ்ட் பண்ணுங்க எனக்கு. ஆனா நான் மோஸ்ட் ப்ராப்ளி ரிப்ளை பண்றேன். ஆனா சம்டைம்ஸ் வந்துட்டு ஆஃபீஸ்ல ரொம்ப ஒர்க் இருந்துச்சுன்னா நான் மேபி பண்ணாம இருப்பேன். ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா பார்ப்பேன். ஸோ மேபி அதுக்கடுத்து நான் பார்க்கலன்னா நீங்க வந்து மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா பாருங்கன்னு சொல்லுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டவுட்ஸ் சொல்லிடுறேன். ஷோர். அப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு ஓவர் முடிச்சுக்கலாம். நீங்க இதை மட்டும் கொஞ்சம் நல்லா நாளைக்கு வந்துட்டு பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, ஷோர். யா, தேங்க்ஸ். யா, பை. நான் ஸ்டாப் பண்றேன் தேங்க்ஸ் ப்ரோ. ஷேரை. யா, பை. ஐ வாண்ட் டு டாக் டு யூ அண்ணா. யா சொல்லுப்பா சார். யா, ஓகே. யா பண்ணுங்க. ஓகே, பை.